சொன்னீங்க நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் கர்த்தர் அல்லேலூயா. கனிப்பு இருக்குன்னு உள்ள அல்லேலூயா. என்னோட இருதயம் நல்ல விசேஷித்தனால் என்ன பண்ணுது நம்ம வசனம் தெரிஞ்சாதான் சொல்லுவோம் இல்லையா? என்ன பண்ணுது? பொங்குகிறது. களி கூடுது இல்ல, பொங்குகிறது. பொங்கிருச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த ரூம்ல டீ போட்டுட்டு இருப்போம். சரி, இந்த ரூம்ல உட்காந்து கொண்டு இருப்போம். அந்த ரூம்ல டீ ஆகி கொண்டு இருக்கும். ஒரு சத்தம் வரும் பாருங்க. ஓடி போய் என்ன பண்ணுவோம்? ஏன் பொங்கிறது? அல்லேலூயா. பொங்குதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? இங்க மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கணும். வாழுங்க பொங்குது, வாழுங்க பொங்குகிறது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? எப்படி போவோம்? அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து போய் அந்த கேஸை பிடிச்சி அப்படியே திருப்பி பார்த்தா சட்டியில் ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் என்ன காரணம்? இங்கே ஒன்றும் துள்ளுல பொங்குதலும் இல்லை, அப்புறம் ஒன்றும் இல்லை. இங்கே துள்ளுதலும் பொங்குதலும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அங்க இருக்கிற பால் காப்பாற்றப்பட்டிருக்கும், உங்க நன்மை காப்பாற்றப்பட்டிருக்கணும்னு சொன்னா கொஞ்சம் என்ன சொல்லணும்? என்ன பண்ணணும்? துள்ளணும். சொல்லுங்க, கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? துள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதவசனங்களுக்கு நேராக நாம் கடந்து போவோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க கேட்போம். 38 வருடமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல கேள்வி பாருங்க. அந்த 38 வருடமாய் பெரும்பாடுள்ள அந்த மனுஷனிடத்துல தேவன் போய் கேட்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு கேள்வி, எப்படிப்பட்ட ஒரு நிதானம் பாருங்க. போய் அவன் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாகும்படியாய் விரும்புகிறாயா? யாரும் என்ன யோசிப்போம்? ஏப்பா, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வேதனைப்பட்டு, ரொம்ப துயரப்பட்டு, காஞ்சிப்பட்டு, பனாரஸ்க்கு என்னென்னமோ இருக்குது இல்லையா? எல்லா பட்டு தான் என்ன பண்றான்? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, எப்பா ரொம்ப வெயிட் தூக்கிட்டு வந்துக்கிறியா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறியா கேட்டா என்ன பண்ணுவோம்? நமக்கே கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? டிகர் ஆகும். என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு. ஒரு வண்டி வந்து ரோடில் நின்றுட்டு இருக்குது. அந்த வண்டி அதை தள்ள முடியாம ஒருத்தர் என்ன பண்றான்? தள்ளிட்டு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கான். முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒருத்தர் கேட்கிறாங்க, என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி தள்ளியா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனா இங்க ஏன் கேள்வி கேட்கிறாருன்னா, இங்க கேள்விக்கு பதில் வரணும். அல்லேலூயா. இங்க பதில் வரணும்னு சொல்லி கேள்வி வைக்கிறாரு. அவர் பாரு, வசனம் முன்னாடி சொல்கிறது. அவர் மறுபடியும் அந்த வசனம் வாசி. 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? அவன் வெகு காலமாய் வியாதி உள்ளவன்கிறது யார் அறிந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவன் வியாதி உள்ளவனாய் இருக்கிறான். அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும், அவனுக்கு ஒரு சுகம் உண்டாக வேண்டும், அவன் வியாதி நீங்கி பலனடைய வேண்டும் சொன்னா அவன் என்ன பண்ண வேண்டும்? அவன் சுகமாக வேண்டும் சொன்னா அவன் என்ன பண்ணணுங்கிறது அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, அவன்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை தேவன் வைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்க ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவர் எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி பண்ணுகிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி பண்ணுகிறவளாய் மாறுவீங்கன்னு சொன்னா, அவரோட எதிர்பார்ப்புக்கு நீங்க செய்கிறவளா இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க எப்படிப்பட்டவளாய் மாறுவீங்கன்னு சொன்னா அவரிடத்தில் பெற்றுக்கொண்டவளாய் மாறுவீங்க. அல்லேலூயா. அவரிடத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இங்க ஒரு கேள்வி வைக்கிறாரு, நீ சொஸ்தமாகும்படிக்கு விரும்புகிறாயா? சொல்லுங்க, சொஸ்தமாகும்படி. நல்லா சொல்றேன், சுகமாகும்படி விரும்புகிறாயா? அல்லேலூயா. அவனுக்கு 38 வருடமாக பெரும்பாடு உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு பெரும் கஷ்டங்கள் இருந்தது.
அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. அவன் இயேசுவிடத்துல போனான். இயேசு விரும்புகிறாயான்னு கேட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கும் அநேக பாடுகளும் அநேக துன்பங்களும் அநேக வேதனைகள் அநேக கஷ்டங்களும் இருக்கிறது. ஆனா என்ன இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு அமீன் சோத்ரோம் நம்முடைய இருதயத்தில் விருப்பமற்றவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பேசுகிற தலைப்பு விருப்பம் தான். அல்லேலூயா. நாம் விருப்பப்படாத பட்சத்துல நாம் நமக்கே சுகமாய் வாழணும்னு என்ன இல்லைன்னு சொன்னா, நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நமக்கே என்ன வரலன்னு சொன்னா என்ன பண்ண முடியாதுன்னா தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். தேவன் நீதிமானோட விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். என்ன பண்றாரு? நம்மளோட பிள்ளைகள் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது, நம்ம கூட நம்மளோட பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் செய்வோம். ஆனா அவங்க விருப்பத்தின்படி செய்வோமான்னு கேட்டா அது நம்மளால சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஒரு தகப்பனானவன் தாயானவள் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து 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 செய்வாங்க. ஆனா விரும்புகிறத செய்கிறாங்கிறத நம்ம ஒரு கேள்விக்குறியிலே மட்டும்தான் நிறுத்த முடியுமே தவிர ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா விருப்பங்கிறது நான் செய்கிறது அல்ல, நீ விரும்புகிறது உண்டா இருக்கு. அல்லேலூயா. உன்னுடைய நன்மைங்கிறது, உன்னுடைய நன்மை, உன்னுடைய ஆசீர்வாதங்கிறது அமீன் சோத்திரம் தேவன் சொன்னதுனால மாத்திரம் அல்ல, நீ விரும்புகிறதுபடி உனக்கு ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அமீன் சோத்திரம். அவன் 38 வருடமாக பெரும்பாடுள்ளவனா இருந்த பொழுது, அவனுக்கு ஒரு நன்மை உண்டாயில்லாத பொழுது அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, இல்ல இல்ல நான் என்ன பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட இருக்கிறதுக்காக நான் இந்த பூமியில படைக்கப்பட்டவன் இல்லைங்கிற ஒரு தெளிவு உண்டாச்சு. அல்லேலூயா. இப்படி இருக்கிறதுக்கான ஒருவேளை அந்த தெளிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. அவன் பெதஸ்தா குளத்தடையில் போயிருப்பானா? போயிருக்க மாட்டானா? போயிருக்க மாட்டானா? அவனுக்கு சுகமாய் நாம இப்படியே இருந்து என்ன பண்ணலாம்? அடியனுக்கு கடவுள் கொடுத்த வரம் இதுவே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிருக்கலாம்? சொல்லுங்கள வாய் திறந்து என்ன பண்ணிருக்கலாம்? அப்படியே கடந்து போயிருக்கலாம் இல்லையா? ஆனா அவனுக்கு ஒரு தெளிவு உண்டா இருக்கு. நான் பெதஸ்தா குளத்தண்டே போவேன்னு சொன்னா, அவனோட ஆலயத்தண்டே நான் போவேன்னு சொன்னா, அந்த ஆலயத்துல நான் வாசப்பிரகாரத்துல நின்று கொண்டிருப்பேன்னு சொன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசல் பிரகாரத்திலே நின்று கொண்டு நான் உள்ள வரலாமா வெளியே போலாமா, உள்ள வரலாமா வெளியே போலாமா, வரவா வேண்டாமா, வரவா வேண்டாமான்னு இருக்க வரைக்கும் என்ன பண்ணலையாம்? அங்க சுகம் உண்டா இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், ஒருவரும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல ஆலயத்துக்கு வெளியே ஒரு என்ன சும்பின உடையவன கை கால் விளங்காத ஒருத்தர் இருந்தான். அவனை ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து துள்ள ஆரம்பிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல பெதஸ்தா குளத்தண்டில் அவன் இருந்தான். அவனுக்கு ஒரு விருப்பம் என்னன்னு, நான் சுகமாய் ஒரு நாளும் ஒரு நல்ல சோற சாப்பிட மாட்டேனா, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டானா, ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுத்திட மாட்டானா, என் பக்கத்துல வந்து பெரும்பாலும் உள்ள ஒரு மனுஷன் எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. என் பக்கத்துல இப்ப போன எப்படி இருக்கும்? ஒரு 4 நாள் பெட்ல நீங்க படுத்து பாருங்க, உங்க பக்கத்துல கண்டிப்பா ஒரு நாத்தம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே நீங்க ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் அல்லது மாத கணக்கில் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை தன்னை போல் உங்களிடத்தில் ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ 38 வருடமா இருக்கிற மனுஷன் பக்கத்துல யாராச்சும் போயிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. யாராச்சும் போய் நீ சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பாங்களா? யாராச்சும் போய் அவனுக்கு ஏதாவது உணவு கொடுப்பாங்களா? எப்படி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை கொடுத்துருந்தா அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே தடன்னு ஓடி இருப்பாங்க. அல்லேலூயா, ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, நொறுக்கப்பட்ட வாழ்க்கை. அவனோட வாழ்க்கையில எப்படியாச்சும் நான் ஒரு நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டேனா, எப்படியாவது இந்த வியாதி நீங்கி, இந்த பலவீனம் நீங்கி, இந்த சுகவீனம் நீங்கி நான் எப்படியாச்சும் ஒரு நாள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்துட மாட்டேனான்னு சொல்லி அவன் வாழ்க்கை முழுவதுமா தவிப்போடு வேதனையோடு கஷ்டத்தோடு என்ன பண்றான்? எதிர்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டே இருக்க யாராச்சும் ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றான், யாராவது ஒருவர் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த குளத்தண்டை போடுவாங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. அப்ப தவிப்போடு கொண்டு நிற்கிறான். அவனுக்கு ஒரு தேவை இருக்கு. அல்லேலூயா, அவனுக்கு ஒரு தேவை இருக்கு. எனக்கு
எனக்கு ஒரு பலன் உண்டாயிராதா? நான் ஒரு நாள் நல்லா நடந்துட மாட்டேனா? ஒரு நல்லா என்கிட்ட பேசிட மாட்டாங்களா? ஒரு நல்லா ஒரு உணவு கொடுத்துட மாட்டாங்களா? ஒரு உணவு ஊட்டி விட்டுற மாட்டாங்களா? எத்தனை 38 வருடம்னு சொன்னா அது எவ்வளவு பாடுள்ளதா இருந்திருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் சந்திக்கும் பொழுது அவனிடத்துல கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? நான் இன்னைக்கு உங்களோடு கேட்க விரும்புகிறேன், நீங்க சுகமாக விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்ட உடனே கேட்டது யாருன்னு அவனுக்கு இன்னும் புரியவே இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் ஆகவே மாட்டேங்குது. அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க யாரோட சமூகத்துக்கு வந்திருக்கீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு கவனித்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க யாரை நம்பி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாரோட பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்க எதற்கு அழைக்கப்பட்டிருக்க அழைப்பை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னு வைங்களேன், நீங்க இப்படி இருக்கவே முடியாது. உங்களால இருக்க தேவன் ஒரு நாள் விட மாட்டார். ஓ மகிமை. ஓ கர்த்தர் நல்லவர். ஓ கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டு வந்திருக்கிறது. ஓ ஹalleluya. எல்லார் கண்களை மூடி ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஓ உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உம்முடைய மகிமைக்காக நன்றி. ஓ தகப்பனே உம்முடைய வல்லமைக்காக நன்றி கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. ஓ இயேசு கிறிஸ்து 38 வருடம் பெரும்பாலுள்ள மனுஷனை பார்த்து கேட்கிறார், சொஸ்தமாக விரும்புகிறாயா? சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே இந்த பெதஸ்தால இந்த குளத்தில் என்ன பண்ணுவான்? தண்ணி கலக்கும் பொழுது யாராச்சும் ஒருத்தர் கேட்ட கேள்வி என்ன? தண்ணி கலக்கும் பொழுது யாராச்சும் ஒருத்தர் என்ன கொண்டு போய் விடும்? இல்லை உன்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? இன்னைக்கு இத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இதை நோக்கி ஓடி கொண்டு இருக்கு. யாராச்சும் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணிட மாட்டாங்களா? யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட மாட்டாங்களா? யாராச்சும் எனக்கோ உதவி மாட்டாங்களா? ஒரு நல்ல புடவை யாராச்சும் வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா? ஒரு நல்ல வீட்டில் நான் இருந்துட மாட்டேனா? எத்தனை பேர் இருக்கிறீங்க என் கூட? யாராச்சும் 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 யாரோ ஒருவர் என்னை கொண்டு போய் என்ன பண்ணிருக்கலாம்? இந்த பெதஸ்தா குளத்துல கொண்டு போய் விட்டுருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க பக்கத்தில் இருக்கிற, உங்கள் அறியாமையில் இருக்கிற, உங்க கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவையோடு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு தேவையோடு தான் இருக்கிறாங்க. அவங்க இடத்துல நீங்க போய் கேட்டா என்ன பண்ண முடியாது? அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க யாரோட இடத்துல இருக்கிறீங்கிறது தெரியணும். உங்க மத்தியில யார் இருக்கிறாருன்னு தெரியணும். அவர் யாருன்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்கள் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓ அல்லேலூயா அல்லேலூயா. அண்ட சராசரங்கள் படைச்ச தேவன், ஒரே ஒரு வார்த்தையினால் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன். வசனம் சொல்வது, வானமும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதிருக்கிறது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது என்று. சமுத்திரத்தில் சமுத்திர ஆழங்களை அவருடைய வலதுகரம் உண்டாக்கிட்டு வசனம் சொல்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் மென்சூத்திரம் அவரோட மத்தியில் இருக்கிறது யாரு சொன்னா, எல்லாவற்றையும் உண்டாக்கி படைத்த தேவன் இருக்கிறாரு. அவன்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? கேட்ட கேள்வி என்ன? கேட்ட கேள்வி என்ன? கேட்ட கேள்வி என்ன? பதில் என்ன இருக்கணும்? பதில் என்ன இருக்கணும்? பதில் என்ன இருக்கணும்? பதில் என்ன இருக்கணும்? உங்க பலவீனங்களை சொல்லுகிற இடம் இல்லை. முடியாதது உங்க இயலாமையை சொல்ற இடம் நெவர் சர்ச். அல்லேலூயா. சர்ச் அல்ல உங்க இயலாமையை சொல்லுகிற இடம். உங்க இயலாமையை சொல்ற இடம் அது இல்ல. இங்க இயலாமையை இயல்பு உள்ளதா மாற்றுகிறவர். உங்க மத்தியில் இருக்கிறவர் இயலாமையை பார்த்து ஐயோ ஆண்டவர் உனக்கு இதை ஒன்று செய்ய போறா அப்படியெல்லாம் கிடையாது. இயலாமை உள்ளது மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா சொன்னா, அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை கொடுத்து அவனை மகிமையுள்ள மனிதனாய் மாற்றுகிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த தேவ ஆலயத்துக்கு வந்துட்டு சொன்னா இயேசு கிறிஸ்து மத்தியில இருக்கிறாருமா. இந்த வசனத்தை கேட்டீங்கன்னு வைங்களே, கேட்டதுக்கு அப்புறம் உங்க மண்டையில வச்சுக்கணும். அல்லேலூயா. சொஸ்தமாக விரும்புகிறீங்களா? சுகமாக விரும்புறீங்களா? பலனாக விரும்புறீங்களா? சுகமடை விரும்புறீங்களா? அல்லேலூயா. உடனே கேட்ட கேள்விக்கு பதில், ஆமாப்பா நான் சுகமாக விரும்புகிறேன். நீ நல்ல வீடை கட்டி திராட்சை செடி நட்டி அதிக நீ புசிப்பாயின்னு வசனம் சொல்லுகிறது. விரும்புகிறீங்களா? விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? சுகமான வாழ்க்கையை விரும்புறீங்களா? நீங்க விரும்புனீங்கன்னா தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. உங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் கொடுப்பார்.
ஒரு விருப்பம் இல்லைன்னு சொன்னா, நீங்க விரும்பலன்னு சொன்னா அது தடைப்பட்டே தான் இருக்கும். வாக்குத்தத்தம் 6000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது. ஏன் கிரியை செய்யல? நான் என்னென்னமோ பண்ணிட்டேனே, அப்படி பண்ணனே, இப்படி பண்ணனே, இப்படி போட்டேன், அப்படி போட்டேனே. தோசைக்கல் மேல மாவை ஊத்தி நான் இப்படி போடுறேன், அப்படி போடுறேன், ஆனா வேகவே மாட்டேன். பத்த வைக்கலையம்மா, இப்படிமா வேகும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க கூட? எத்தனை பேர் இருக்கிறீங்க? மாவு ஊத்திட்டேன், நீங்க சொன்ன மாதிரி ஆனியன் போட்டேன், எண்ணெய் ஊத்துனேங்க, எல்லாம் பண்ணிட்டேங்க, ஆனா சாப்பிட முடியல. ஏன் சாப்பிட முடியல? எல்லாம் இருக்கு, ஆனா பத்த வைக்கலையே. பத்த வச்சாதான் என்ன ஆகும்? தோசை சுட முடியும், சாப்பிட முடியும். அல்லேலூயா. எல்லாம் இருக்குது வேதத்துல. என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன வேணும்? டக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவார். தேவன் தம்முடைய ஸ்தானாதிபதியுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அவன் சோத்திரம். தேவன் சொன்ன வார்த்தையை, ஒரு வருஷம் விளம்பின வார்த்தை அவர் மறுபடியும் மறுபடியும் அவர் சிந்துக்கி பார்க்கிறதே கிடையாது. சொன்ன மாதிரி செய்வார். உங்களுக்கு கேட்கிற மறுபடியும் ஒரு ஆப்ஷன் தரேன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும். எனக்கு ஆமேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இந்த விரும்பணுங்கிறதே உங்களுக்கு உண்டாக மாட்டேங்குது. பார்த்தீங்களா? நான் என்னத்தை கேட்கணும்னு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற யாருன்னு தெரிஞ்சிருக்கு. கவனிங்க, நம்ம மத்தியில் யாரு இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, நான் யாருக்கிட்ட இருக்கிறேங்கிறது புரிஞ்சிருச்சு. நீங்க யார்கிட்ட இருக்கிறீங்கிறத புரியணும். நீங்க புரியும் பொழுது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஆசி முழுவதும் வித்தாலும் கிடைக்க முடியாதால இங்க கிடைக்கும். இங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும். எது நடக்கவே நடக்காது நீங்க நினைக்கிறீங்களோ அது இங்க நடக்கும். இங்க நடக்கும். உன் கர்ப்பம் செத்து போயிருச்சு, அது உயிரடையும். அப்படின்னு சோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில எது நடக்காதுன்னு நினைச்சிருக்கிற அது நடக்கும்படியான இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஓ, 38 வருடம் ஆகலாம், 38,000 வருடம் கூட ஆகலாம். ஆனா நீ வந்திருக்கிற இடம் எது தெரியுமா? அமீன் சோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். விருப்பங்கிறது என்னங்கிறது விரும்பாமலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு. எதை குறித்து ஒரு சரியான ஒரு நாட்டம் இல்லை. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரதர் உங்களுக்கு தெரியுமா பிரதர், இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு ஒரு துணி கூட எல்லாம் எடுக்க முடியல சொல்றீங்களே. உங்களால் நல்லா சாப்பிட முடியலன்னு சொல்றீங்களே. மீன் சோத்திரம். உங்களால் நல்ல வாழ்க்கை வாழ முடியலன்னு சொல்றீங்களே. உங்கள் கணவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்றீங்களே. நீங்க எப்ப விரும்புனீங்க? எப்ப விரும்புனீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க கூட? நான் உங்கள்கிட்ட ஒரு சாய்ஸ் கேட்குறேன். உங்கள்கிட்ட என்ன நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, விருப்பமா அப்படின்னா ஓ அப்படி ஒன்று இருக்குதா? சரி 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 பேசாமல் என்ன கேட்டுடலாம். என்ன விரும்புறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? ஒரு சட்டு கொடுத்துடலாம். அந்த ஒரு கட்சி. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனிடத்துல வந்திருக்கிற நீ வசனம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் தர அதை நான் என்ன பண்ணுவேன்? நான் வசனம் கேட்டா சொல்லுவேன். உன் வாயை விரிவாய் தர அப்போது நான் என்ன பண்ணுவேன்? நிரப்பிடுவேன். அல்லேலூயா. நிரப்பி. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்பா என்னப்பா இப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. விருப்பம் இல்லைன்னு சொன்னா சொத்தம் உண்டாகாது, சுகம் உண்டா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து, விருப்பம் இல்லைன்னு சொன்னா சுகம் உண்டாயிருக்காது. விருப்பம் வந்துச்சுன்னு சொன்னா வியாதி இருக்காது. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களை தடுக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் கூட கிடையாது. அல்லேலூயா. உங்க நன்மை கெடுக்கிற, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஒருத்தர் பூமியில பிறக்கவும் இல்லை, பிறக்க போறது கிடையாது. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு வேலை செய்யறோம், ஒரு பிசினஸ் செய்யறோம்னா உடனே சொல்லுவோம், அவன் என் மேல எவ்வளவு வயிறு நான் எடுத்துட்டு போறேன், உனக்கு நான் பிரச்சனை இல்லை.
அல்லேலூயா. வயிறு எரியதான் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவ்வளவா உயர்த்தி 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 அவனை போட்டு அவன் நல்லா இருப்பானா, அவன்லாம் உருப்பிடுவானா, எப்பா பாரு என் மேலதான் உனக்கு கண்ணு, எப்பா பாரு என் பிள்ளைங்க மேலதான் கண்ணு, என்னுடைய குடும்பத்து மேலதான் கண்ணு, அது மேலதான் கண்ணு, இது மேலதான் கண்ணு. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்பா பாரு என் மேல எரிச்சலா இருக்கா? நான் சொல்றேன், எரிச்சலா இருக்கிறது நல்லது. எத்தனை பேர் இருக்கிறீங்க கூட? எரிச்சலா இருக்கிறது நல்லது. சொல்லுங்க, எரிச்சலா இருக்கிறது, எரிச்சலா இருக்கிறது சொல்லுங்க, எரிச்சலா இருக்கிறது நல்லா வாயில சொல்லுங்க. எரிச்சலா இருக்கிறது நான் வளருகிறேன். சொல்லுங்க, நான் வளருகிறேன். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையும் இல்லாம வளர முடியாது. இதயத்துல என்ன இருக்கணும்னு சொன்னா, முதல்ல சுகமாக வேண்டும்ங்கிற என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, சுகமாகணுங்கிற, நான் சுகமாய் வாழணுங்கிற, நான் பலனாய் வாழணுங்கிற எண்ணம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எண்ணம் இல்லாத பட்சத்துல, இந்த எண்ணம் இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணாலும் முன்னேற முடியாது. நீங்க உழைப்ப நம்புறீங்களா? நீங்க உழைப்ப நம்புறீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த பெரும்பாலும் உள்ள மனுஷனிடத்துல கேட்கிறாங்க, ஏன் நீங்க படுத்திருக்கிற கேட்கும் பொழுது அவன் சொல்றான், இல்லை ஒரு என்ன பண்ணல, இந்த குளம் கலக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, என்னை தூக்கி போய் போடுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவுறதுக்கு ஒருவேளை ஒரு அண்ணன் பிறந்திருந்தான், ஒரு அண்ணன் தங்கச்சி பிறந்திருந்தான், எங்க அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சிருந்தான். எத்தனை பேர் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஒருவேளை எனக்கு இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், அப்படி இருந்திருப்பேன், இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா நான் அப்படி, இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன். சொல்லுங்க, இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா நான் சொல்லுங்க, இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா அப்படி இருந்திருப்பேன் அப்படி நீங்க சொல்லிட்டுக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க எப்படி இருக்க போறது? அல்லேலூயா. எப்படி இருக்க போறது கிடையாது. நீங்க அப்படி இருக்கணும்னு சொன்னா இப்படி இங்க இருக்கணும். அல்லேலூயா. இப்படி நீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா அப்படி வாழ வைக்கிற தேவன் உங்களை வாழ வைத்திருவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு விருப்பம் வரணும்னு சொன்னா முதல்ல இப்படி இங்க இருக்கணும். இப்படி நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அப்படி வாழ வச்சிருவாரு. அல்லேலூயா. ஏன் வாழவே முடியல, முன்னேறவே முடியல? நம்ம வசனம் அழகா வசனம் சொல்லுது, ரதங்கள், சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். உங்களோட மேன்மை பாராட்டுறது எதுல இருக்கு? ஒரு மேன்மை பாராட்டு எதை நம்பி கொண்டு இருக்கிறீங்க? எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? எதை நம்புறீங்க? எதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றாரு, உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். எங்க பண்ணிட்டாரு? 12வது அதிகாரத்திலே வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். 15வது வசனம் வருது, ஒன்னத்தையும் காணும். 15வது வசனம் வசனத்தை பார்த்துடாதீங்க. ஏறக்குறைய 50-60 வருடங்கள் ஆகி போயிடுச்சு. ஒன்னத்தையும் பார்க்க முடியல. என்ன பண்ண முடியல? ஒன்னத்தையும் பார்க்க முடியல. பார்த்து கொண்டே இருக்கிறான். என்ன அந்த ஒரு சொன்னீங்க, அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி உனக்குள்ள பூமி என்ன ஆசீர்வதிக்கிறீங்க சொன்னீங்க, சரி, எனக்குள்ள என் சந்ததிக்குள்ள பூமி வம்சம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீங்களே. இடத்துல சொல்றான், 15வது வசனத்துல அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதுல சொல்றான், கவனிங்க, என்ன மட்டும் கவனிங்க. சொல்றான், என்ன தாண்டவரை என்னத்தை கொடுத்து என்னத்தா பண்ணுவீங்க? நான் பிள்ளையற்றவனா இருக்கிறேன். இந்த எலியேசர் தான் எனக்கு சுதந்திரவாதியா இருக்கிறான் அப்படிங்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்ன வார்த்தை நிறைவேற்றலாம் ஆண்டவரே. சொன்ன வார்த்தை நிறைவேறல, எப்படி பார்ப்போம்? எப்படி? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க, எனக்கு சொன்ன வார்த்தையில ஏன் நிறைவேறல, ஏப்பா நிறைவேறல, ஏப்பா நிறைவேறாம இருக்குது? பொய் சொல்ல ஒரு மனுஷன் இல்ல, மனமாரமான புத்தரும் அல்ல. அப்படிப்பட்ட தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறது கிடையாது, ஆனாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. என்ன காரணம்? அப்போ ஆபிரகாம் இடத்துல தேவன் வந்து எடுத்து சொன்ன நேரமா, இந்த 15வது அதிகாரத்தை நீங்க போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் இடத்துல தேவன் வந்து சொல்லுகிறாரு, ஆபிரகாமே அப்படி இல்ல, நான் உனக்கு சொன்ன வார்த்தை என்ன பண்ணும்? வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன பண்ணாது? உனக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தை நான் விட போறது கிடையாது. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு தேவன் சொன்ன நல்வார்த்தை ஒன்றும், உனக்கு சொன்ன நல்வார்த்தையில ஒன்னும் கூட பசங்கி போகாது, விழுந்து போகாது, மடிந்து போகாது. அது எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. அது எல்லாம் நிறைவேறும். அப்படிப்பட்ட தேவன்
வந்து சொல்றாரு அபிரகாமே என்ன பண்ணு, கொஞ்சம் வெளியே வாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க வெளியே வரலன்னு சொன்னா நீங்க உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு நீங்க உங்க பலத்தையே நீங்க சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, உங்க மேலேயே நீங்க நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகலாம். உள்ள அறைக்குள் இருக்கிறான். அறைக்குள் இருந்தா நடக்காது. சொல்லுங்க, அறைக்குள் இருந்தா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அறைக்குள்ள உட்கார்ந்திருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, நீ வெளியே வா, கம் அவுட், வெளியே வா. சிறுமையான எண்ணங்கள் இருந்து, உடைய ஏழ்மையான எண்ணங்கள் இருந்து, நடக்காது, முடியாது, கூடாது, உயராது, நடக்கவே நடக்காதுங்கிற எண்ணங்கள் எல்லாம் விட்டுரு. என்ன பண்றான்? விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு. இங்க அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கு வேல்யூ கிடையாது. ஆபிரகாமுக்கு அவன் சொல்றான், ஏன் எலியாசரை பார்த்து சொல்றான் தெரியுங்களா? அவனுக்கு ஏறக்குறைய 90 வயது ஆயிடுச்சு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு எல்லாம் செத்து போச்சு. அவனுக்கு தெரியல அவனோட சரீரத்தை குறிச்சு. அதை குறிச்சு மாத்திரமல்ல, ரோமர்கள் புத்தகத்தை 5வது அதிகாரத்தில் அழகா சொல்றாரு, கர்ப்பம் செத்து போனது அவன் எண்ணாம, சாரோட கர்ப்பம் செத்து போனது அவன் எண்ணாம, ஆபிரகாமோட பலன் இல்லாத போனது எண்ணாம இருந்தான். எதை நம்பி கொண்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு உங்க பிள்ளைங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, எல்லாம் கிடையாதுங்க. இங்க வந்துட்டா கர்த்தர் உங்களுக்கு செய்வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் செய்யும்படியா வந்திருக்கிறார். பார்த்து கேட்கிறாரு, ஆபிரகாமே நீ வெளியே வா. இந்த எண்ணங்கள் எல்லாம் படிச்சு கலையுங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் பட்டு என்ன பண்ணுங்க? முதல்ல உங்க பலத்தை சாராதீங்க. நம்பிக்கை உங்களுடைய எதையும் சார்ந்து இருக்காதீங்க. உங்க வேலையை, உங்க வருமானத்தை, எதை குறித்து மேன்மை பாராட்டீங்க. நம்முடைய மேன்மை எல்லாம் சரியில்லை, கர்த்தருடைய தெய்வனாகிய கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. நம்முடைய மேன்மை எல்லாம் யாரு? கர்த்தர் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மேன்மையெல்லாம் அவர் தான். அல்லேலூயா. என் மேன்மை எல்லாம் அவர் தான். ஆபிரகாம் தேவன் சொல்றாரு, முதல்ல என்ன பண்ணு? இந்த இடத்துல இருந்து முதல்ல வெளியே வா. அல்லேலூயா. நீ நம்பி கொண்டிருக்க பத்தியா, நீ வேலைக்கு போனாதான் குடும்பம் வாழும், நீ வேலைக்கு போனாதான் சம்பத்து வாழும், நீ வேலைக்கு போனாதான் உன் கடன் பிரச்சனை மாறும், உன் தொல்லை மாறும், நீ நம்பிட்டு இருக்க பத்தியா? இல்ல அதுல எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, உங்களை சார்ந்து வாழ்வீங்கன்னு சொன்னா, உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னு சொன்னா, அதை விட்டு வெளியே வாங்க. அல்லேலூயா. கணவன் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னா அதை விட்டு வெளியே வா. உன் பிள்ளைகளை குறித்து என்ன வைத்திருந்திருப்பேன்னு சொன்னா, முதல்ல இருந்து வெளியே வந்துரு. பொய் சொல்லி எல்லாத தேவனிடத்தை நோக்கி வா. அல்லேலூயா. அல்லேலூயா. பொய் சொல்லாத, பொய் உரையாத, பொய் ஒரு நாள் வார்த்தையை அவன் மாற்றாத தேவனிடத்தில் நீங்க வந்து அவரோட சமூகத்தில் நீங்க நிப்பீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொல்லுறார், வானத்தை அண்ணாந்து பாரு ஆபிரகாமே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வானத்தை அண்ணாந்து பாரு ஆபிரகாமே. வானத்தின் நட்சத்திரத்தில போல உன் சன்னதி செழித்திருக்கோ. இமேஜ் உண்டாக்கு, எண்ணத்தை உண்டாக்கு, விருப்பத்தை உண்டாக்கு, எண்ணத்தை சீர்படுத்து. அல்லேலூயா. அவன் கையில் ஒன்றும் இல்லாத இருந்த பொழுதும், அவன் பலனற்றவனாய் இருந்த போதும், அவன் மரித்த பேதத்தை போல வாழ்ந்திருந்த பொழுது அவனுக்கு ஒண்ணு சொல்றாரு, அப்படிப்பட்ட உன்னுடைய பலனை குறித்து நீ நம்பிட்டு இருக்கிறது சொன்னா, முதல்ல அதை நம்பிடுறதை விட்டு வெளியே வா. வெளியே வந்தோடனே ஆபிரகாம் வானத்தை பார்க்கிறான். அழகா வானம் திறந்து இருக்கிறத பார்க்கிறான். கடற்கரை மணல்ல பார்க்கிறான். அவ்வளவு திறனா இருக்கிறத பார்க்கிறான். அல்லேலூயா. ஒரு இமேஜ் உண்டாகுது, விருப்பம் உண்டாகுது. இல்ல என் பலன் இல்ல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் பலன் இல்ல, என் பலன் இல்ல, என் பலன். நான் வெளியே வந்து இதான் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். என்கிட்ட பலன் இல்ல, என் பலன் இல்ல, என் பலன் இல்ல, என் பலன் சொல்ல 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 அவருடைய பலன் நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. நான் இல்லன்னு சொல்ல 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 ஆனதான் ரோமர்ல எழுதப்பட்டிருக்க, அவன் சாராளோட கர்ப்பம் செத்து போனது என்னல அவன் யோசிக்கவே இல்லை. அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆபிரகாமோட பலன், அவனோட சரீரம் செத்து போயிருக்கிறது, அவன் என்னல யோசிக்கவே இல்லை. விருப்பம் உண்டாயிடுச்சு. சொல்லுங்க, விருப்பம் உண்டாயிடுச்சு. விருப்பம் போச்சு, ஒன்னும் நடக்கல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? விருப்பம் போச்சு. அவனிடத்துல விருப்பம் இல்லை. அவனுக்கு, ஆபிரகாமுக்கு
பிள்ளை வருங்கிற விருப்பம் இல்லை. கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க, என்ன கவனிக்க கொஞ்சம். விருப்பம் இருந்துச்சுன்னா எலிசரை பார்த்து சொல்லியிருப்பானா, இவன் என் பிள்ளையா இருந்துட்டு போட்டோம், என் சொத்துக்கு வாரிசா இருந்துட்டு போன்னு சொல்லியிருப்பானா? விருப்பம் இருந்தா சொல்லியிருப்பானா? சொல்லியிருப்பானா இல்லைங்களா? அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, விருப்பம் இருந்துச்சுல, கர்த்தர் எனக்கு நான் விரும்பினதை தருவாருன்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன சொல்லியிருப்பான்? சுத்துப்பா வச்சுட்டாங்க போங்க. என்ன சொல்லியிருப்பான்? என்ன சொல்லிப்பா சொல்லுங்க. எங்க என்னங்க அவங்களை கவனிச்சிங்கன்னா அப்படிதாங்க சொல்லுங்க. என்ன கவனிங்க, என்ன சொல்லியிருப்பான்? வந்து கேட்டோன்னே ஆண்டவரே நீ தரேன்னு சொல்லியிருக்கீங்களா, ஓகேங்க ஃபைன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். விருப்பம் இருந்துதான். அவன் விருப்பமே எல்லாம் போயிடுச்சு. அவன் விருப்பம் இல்லாதனால இதெல்லாம் நடக்காமலே கர்த்தர் கொடுத்துருக்கலாமா இல்லையா? விருப்பத்தை எதிர்பார்க்கலன்னா, ஆபிரகாம்கிட்ட தேவன் பிள்ளை குறித்து எந்த விருப்பத்தை எதிர்பார்க்கலன்னு சொன்னா என்ன பண்ணிப்பாரு? கேட்க வச்சிருப்பாரு. அவர் சித்தமானது அவர் கரங்களில் வரும். ஆண்டவரே உங்களோட சித்தமானது உங்களோட கரங்களில் வரும், நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். அதோட சொல்லி என்ன பண்ணிப்பான்? முடிச்சிருப்பானா? முடிச்சிருக்க மாட்டானா? முடிச்சிருப்பான் இல்லையா? ஆனா தேவன் எவ்வளவு ஜென்டில்மேனா இருக்கார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். உங்க விருப்பம் என்னன்னு கேட்கிறார். ஏங்க உங்களை பார்த்து யாரு உங்களோட விருப்பம் என்னன்னு யாரு கேட்கறதுக்கு இல்லைன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. உங்களை கேட்கும்படி, அவங்களை விசாரிக்கும்படி உங்க தகப்பன் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. யார் நீங்க எல்லாம் நினைக்கலாம், என்னால இது வரைக்கும் சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. என் விருப்பத்தை குறித்து யாருக்கு எந்த கவலையும் கிடையாது. வந்ததை சாப்பிட்டு ஏதோ ஒன்று போய் இருந்துட்டு எப்படியோ நான் வாழ்ந்துட்டு போறேங்க. எனக்கு ஆனால் 1000 எண்ணங்கள் இருக்குது, 1000 விருப்பங்கள் இருக்கு. நான் கேட்கறதுக்கோ அதை சொல்றதுக்கோ யார்கிட்ட ஷேர் பண்றதுக்கு என்னால் முடியலன்னு சொல்றீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க விருப்பத்தை மொத்தம் கொண்டு போய் ஆண்டவரோட சமூகத்துல வச்சு, ஆண்டவரே இதெல்லாம் நான் விரும்புறப்பா, இதெல்லாம் நான் விரும்புறப்பா, அப்பா நான் இதெல்லாம் விரும்புறப்பா நீங்க சொல்லுங்க. சொன்னதை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடிய மாட்டாங்க. எத்தனை பேர் சொன்னதை எல்லாத்தையும் நிறைவேற்றும் விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்கா? சிறுமைப்பட்ட எண்ணங்களை வைக்காதீங்க இதயத்துல. அல்லேலூயா. என்ன யோசிக்கலாம், நான் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. இப்போ ஒரு நல்ல வீடு, நான் ஒரு 3 சென்ட் லேண்ட் வச்சிருக்கேன். அந்த 3 சென்ட் லேண்ட்ல ஒரு நல்ல வீடு ஃபுல்லா மேலையும் கீழியுமா கட்டி அழகா போய் இருக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா என்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு 10 இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? நடக்குமா? நடக்குமா நடக்காதா? பிராக்டிக்கலா சொல்லுங்க. நடக்குமா நடக்காதா? நடக்காதா? நடக்கவே நடக்காதா? பிராக்டிக்கலா சொல்லுங்க. நடக்குமா நடக்காதா? நடக்காது. ஏன்னு கேட்டா 15 லட்சம் ரூபாய் கடன் கட்டணும் முதல்ல, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு சம்பாதிக்கணும் இல்லையா? இல்லையா அம்மாவா? கரெக்ட் தானே? ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் விரும்பினாங்க விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் நான் விரும்பினதை பார்க்கணும். நான் விரும்பின பார்க்கணும். மகிமையானது தேவன் கரங்களில். அல்லேலூயா. மகிமையானது. ஆமென். சோதரனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நான் சுகந்தரித்துக் கொள்ள போகிறேன். நான் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். தேவன் வாசலை திறந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஏன் அது உங்களுக்கு சொன்னா, உங்களுக்கும் அதை தான். ஒண்ணு இல்லையா? ஒண்ணு கவலைப்படாதீங்க. எல்லாம் சுத்து போச்சா? ஒண்ணு கவலைப்படாத. அதெல்லாம் என்னதீங்க, நீ உங்க பலனை நீ கொண்டு வராதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை கொண்டு வந்து முன்னாடி வச்சு நீங்க இருக்கிறீங்க. ஆமென். நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. 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 கையில ஒண்ணு இல்ல நான் உயர்த்துவேன். ஆமென். ஜீரோ இருந்தாலும் உயிரோவா மாத்துவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு தேவன். ஆமென். விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். உங்க விருப்பத்தை பார்க்கிறார். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு விருப்பங்களை உண்டாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு விருப்பத்தை உண்டாக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு விரும்பினதை தேவன் தருவதற்கு அவர் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார். நான் சொல்றேன், சிறுமைப்பட்ட எண்ணத்தை முதல்ல என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. கலைஞ்சிருங்க. நடக்காதுங்கிற எண்ணமே வேண்டாம். விருப்பம் இருக்கா? உங்களுக்கு மறுபடியும் கேட்கிறேன், என்ன விருப்பம்? உன் இதயத்தில் வச்சுக்கோ. என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். உன் இதயத்தில் நீ என்ன விருப்பப்படுறீங்களோ தேவன் ரம்யமா மனப்பூர்வமா இதெல்லாம் நடக்காதுன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க.
நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த சிறுமைப்பட்ட எண்ணத்திலிருந்து நீங்க வெளியே வந்து வானத்தை பாருங்க. இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பதா இருக்கிறது. ஆபிரகாம் நமக்கு சாட்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு செஞ்சதே தேவன் எனக்கு செய்யாம போவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய பாவத்தை கழுவுவதற்கு ஆட்டு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. என்னையும் உன்னையும் மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அது அவரை காட்டில் நீயும் நானும் வெளியேறப்பட்டவராய் இருக்கிறோம். டைரக்டா நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டைரக்டா இயேசு கிறிஸ்து ரத்தத்துல கழுவப்பட்டோம். அவரவே உலகத்துல தந்தார். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? அவரையே உலகத்துல கொடுத்துறான். எதை கொடுக்க மாட்டாரு? எதை கொடுக்க மாட்டாரு? ஆபிரகாம் நீ வெளியே வா, வெளியே வந்துரு, வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் விட்டு எல்லாம் நடக்காது ஆகாதுங்கிறத வெளியே தான். இங்க இல்ல. என்ன இல்ல? இங்க இங்க இல்ல. ஹல்லேலூயா. என்ன இல்ல? இங்க என்ன இல்ல? இல்ல. இங்க விரும்பினபடி கொடுக்குவார். ஹல்லேலூயா. நான் இங்க சொல்லட்டுமா? நீங்க விருப்பம் வேணுங்கிறதுக்காக இந்த தலைப்புக்குள்ள போறேன். நீங்க விரும்புறதுக்கு மேல கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சமா விரும்புனீங்கன்னா என்ன பண்ணுவாரு? ஆனா விருப்பம் ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பன் செய்தி நேரம் ஆயிடுச்சு. வருகிற நாட்கள் இல்லை. ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். இதில் ஒரு 4-5 பாயிண்ட் நான் எடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. குறைஞ்ச ஒரு 6 வாரம் வரைக்கும் நான் பேச போறேன். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் ரொம்ப டீப்பா ரொம்ப நுணுக்கமான சத்தியங்கள் நான் உங்களோடு நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. இதை பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் இதை எடுத்து அதிகமாக போக முடியல உள்ளார. ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சிட போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க கூட? அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் சொல்கிறாரு, நீ முதல்ல நீ கட்டப்பட்டு இருக்கிற கட்ட முதல்ல அவிழ்த்து விட்டு. என்ன பண்ணு? அவிழ்த்து விட்டு. விட்ட உடனே வெளியே வந்து வானத்தை பாரு. ஹல்லேலூயா. எதுக்கு வானத்தை பார்க்க சொல்லியிருப்பாரு சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு வானத்தை பார்க்க சொல்லியிருப்பாரு? ஏன் சொல்லியிருப்பாரு? சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு உங்களோட எட்டாத அறிவுல எட்டி சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு சொல்லியிருப்பாரு? வரும்பொழுது இந்த டிசம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா வானம் பூத்து குலுங்கி இருக்கும். ஒரு அழகா இருக்கும். பிரமிக்கத்தக்க விதமா இருக்கும். எப்படி இருக்கும்? இவைகளெல்லாம் படைச்சவரால ஒரே ஒரு கர்ப்பத்தை கொடுக்க முடியாதா? யோசிப்பானா இல்லையா? யோசிப்பானா இல்லையா? அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது நட்சத்திரம் மகிமையில வேறுபட்டு இருக்கிறத பார்க்கிறான். அங்க இருக்கிற நட்சத்திரம் அழகா இருக்கு. இங்க இருக்கிற நட்சத்திரம் என் பிள்ளை எப்படிதான் இருப்பாங்க? இங்க இருக்கிற பிள்ளை இப்படி இருப்பான், அந்த பிள்ளை அப்படி இருப்பான், அந்த பிள்ளை அப்படி இருப்பான், அந்த பிள்ளை இருப்பான். பிரமிக்கத்தக்க அதிசயத்தை வானத்துல செஞ்ச தேவன் என் வாழ்க்கையில செய்யாம போயிடுவாரா? என் வாழ்க்கை உயர்த்தாம போயிடுவாரா? என்ன மேன்மைப்படுத்தாம போயிடுவாரா? என்ன உயர்த்தாம போயிடுவாரா? அவர் அதிசயமான செய்கிற தேவன் அல்லவா? வானத்தை பார்த்தோன்னா நான் ரொம்ப விரும்பினேன். அந்த வானத்தை அப்ப பார்க்கும் பொழுது அந்த வானம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. அவனுக்கு ஒரு இமேஜ் உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு இமேஜ் உண்டாயிருச்சு. நான் இப்படியாய் அழகாய் வைத்திருப்பார் என்ன. இந்த வானத்தை ஜொலிக்க வச்சிருக்காரு. கவனிங்க 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 கவனிங்க. முடிச்சிட்டேன். இந்த வானத்தை அழகா ஜொலிக்க வச்சிருக்கிறாருன்னு சொன்னா என்னை ஜொலிக்க வைக்காம போயிடுவாரா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? வானத்தை இவர் அழகா ஜொலித்துக் கொண்டிருக்குன்னு சொன்னா என்னை எப்படி ஜொலிக்க வைக்காம இருப்பாரு? இவள் எல்லாத்தையும் பார்க்கணும். நீ விசேஷமானவங்களா? எல்லாத்தையும் பார்க்கணும். நீ விசேஷமானவள் அல்லவா? ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் இருக்கிறீங்க? மகிமையினாலும் கனத்தினாலும் ஆபிரகாம் கொண்டு தெரிஞ்சிச்சு, இதை காட்டில் என் சந்ததி பூமியில பெருகி இருக்கும். விருப்பம் உண்டாச்சு. இதயத்தில் விருப்பம் உண்டாச்சு. சொல்றேன், விருப்பம் உண்டாச்சு. சொல்லுங்க, விருப்பம் உண்டாச்சு. விருப்பம் உண்டாச்சு. சொல்லுங்க, விருப்பம் உண்டாச்சு. வாய்ப்பு சொல்லுங்க, விருப்பம் உண்டாச்சு. விருப்பம் உண்டாச்சு. விருப்பத்தை நிறைவேற்றுகிறதே வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. விருப்பம் வர வரைக்கும் ஒண்ணு நடக்குது. விருப்பம் வந்த பிறகு எதுவும் நடக்காம இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? விருப்பம் வர வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஹல்லேலூயா. அப்ப அவன் சொல்றான், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும். அங்க 38 வருடம் பெரும்பாலும் உள்ள மனுஷன் அவன் தான் சொல்றான்,
ஒருவேளை யாராச்சும் என்ன கூட்டு போய் விட்டுருந்தா நான் இப்போ சுகமா இருப்பேன், யாராச்சும் எனக்கு செய்வாங்க. நோ, இருக்கீங்களா? இல்ல, உங்ககிட்ட கேட்க கேள்வி என்ன? சுகமாக விரும்புகிறாயா? விரும்புறியா? விரும்புறியா இல்லையா? நல்லா வாழணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? நான் சொல்றேன், ஆசை இல்லைன்னு ஆசை உண்டாக்குங்க. அந்த ஆசை உண்டாக்குன்னா எப்படி உண்டாக்க முடியும் தெரியுமா? நீங்க போய் வேதத்தை எடுத்து ஸ்தோத்திரம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புத்தகத்துல 15 அதிகாரத்துல போய் ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு தேவன் செஞ்சாரு, ஸ்தோத்திரம் எனக்கு செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார், எடுத்து 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 சொல்லிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து பைபிள் வாசிட்டே இருப்பேன். ஒரு வசனம் அங்க வந்துடும். யோசுவாவோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னா நாங்க வசனத்தை நான் கை வச்சிருவேன். ஆண்டவரே சொல்லிட்டீங்கல்ல, என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? உண்மையா அப்படிதான் பண்ணுவேன். படிச்சுட்டே வருவேன், படிச்சுட்டே வருவேன், படிச்சுட்டே வருவேன். ஒரு வசனம் எனக்கு டச் ஆயிடுச்சுன்னா உள்ளார அது மேல கை வச்சிருவேன். ஆண்டவரே என்ன பண்ணுங்க? என் கூட என் கூட பேசுங்க, என் தலை உயர்த்துங்க, என்ன சுகமாக்குங்க. அல்லேலூயா. இதில் இருக்கிற பார்க்கணும் இருக்கிற பெரியவர்னு சொன்னீங்கல்ல, என்ன பண்ணுங்க? அந்த வசனத்தை வாசி போடும் போது இங்க கை வச்சிருவேன். ஆண்டவரே சொன்னது மாதிரியே கூட இருக்கீங்க. என் கூட விருப்பம் வருமா வராதா? வருமா வராதா? உங்களுக்கு நல்ல விருப்பங்கள் வரணும்னு சொன்ன, நல்ல எண்ண ஓட்டங்கள் வரணும்னு சொன்ன முதல்ல வேதத்தை நீங்க பாருங்க. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை பாருங்க. அல்லேலூயா. ஆடுகள் மேய்த்துட்டு இருந்தவன் ஒரு அரசனாய் மாற முடியுமா? அவன் முடியும்னு சொன்னா நீயும் முடியும் தான். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. அவன் சும்மா அங்கேயே இல்லை, அங்க இருக்கும்பொழுது ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சான், நோக்கி பார்க்க ஆரம்பிச்சான். வருகிற நாட்கள் இதை குறித்து வேற ஒரு சப்ஜெக்ட்ல நான் பேச போறேன். ரொம்ப அழகா இருக்கும். தாவீதை காட்டில் எத்தனையோ பலவான்கள் இருக்கிறாங்க. அவனோட வேலை செய்யறதுக்கு இருந்த பலவான்கள் தாவீதை காட்டில் பெரியவங்க. ஆனா என்ன இல்ல, என்ன இல்ல? ராஜ மேன்மை இல்ல. ஏன் ராஜ மேன்மை இல்ல? ஏன் இல்ல? ஒருத்தன் குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் போய் ஒரு அரண்ட காட்டுக்குள்ள போய் ஒரு குகையில போய் ஒரு சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். இவன் கரடி வாயை தான் கிழிச்சான். அவன் பக்கத்துல கூட இருக்கிறவன் என்ன பண்ணான்? சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். ஆனா அவன் ராஜ மேன்மை அடையல. ஏன் அடையல? அல்லேலூயா. அவன் தேவனை தேடல, அவன் புயபலத்தை நம்பினான். தாவீது அவன் புயபலத்தை நம்பல, தேவனை தேடுனா. நீ நிந்திக்கிற தேவனாய் கர்த்தரோட நாமத்தினால வருகிறேன்னா அவனுக்கு நடந்துச்சு, ராஜமேன்மை உண்டாச்சு. நீங்க எதை நம்பி போய் கொண்டிருக்கீங்க? அல்லேலூயா. மற்ற எதையும் நம்பாதீங்க, கர்த்தர் நம்பி, கர்த்தர் வார்த்தை நம்பி விருப்பத்தை உண்டாக்குங்க. அல்லேலூயா. விருப்பத்தை உண்டாக்கிட்டீங்கன்னு சொன்னா விருப்பம் நிறைவேறும். விருப்பம் நிறைவேறும். இருக்கிற ஓ கர்த்தர் நல்லவன். இருக்கிற விரும்புனதை கொடுக்கிறது. எல்லார் கண்ணிலும் முடியும், எல்லார் கண்ணிலும் முடியும், எல்லார் கண்ணிலும் முடியும். ஓ கர்த்தர் நல்லவன். கண்களை மூடி சோத்திரம். இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து கேட்கிறாய்.